நம்பர் 41. கமான், உனக்கு தான் பி பால் விளையாடுறதுக்கு நல்லா தெரியும்ல. இப்ப எப்படி போடுறன்னு பாரு. எல்லாரும் இதை பார்க்க தயாரா இருக்க காய்ஸ். இது ஒரு அட்டகாசமான கோல். அச்சோ, இப்படியே ஊருக்குள்ள போக முடியாது. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டடா விக்கு. இப்போ ஆட்டத்தை பாடுறான். சூப்பர் ஸ்டார் விக்கு வேகமா பால கூடக்குள்ள போட கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட அவருக்கு எட்டாம இருக்கு. சோ அவர் திரும்பி போய் இன்னும் வேகமா வந்து எகிரி போடுறதுக்கு தயாராகிறாரு. ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறாரு. கிடைச்சிடுச்சு. அப்படி போடு. விக்கு போட்ட கோடு தவறுமாடா. இல்லடா நாம இன்னைக்கு நல்ல மூட்ல இல்ல. அதான். அடா ஹோய், ஒண்ணு தெரியுமா, விக்கு என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். பட்டை இடத்துலயே படுது. இப்ப என்ன பண்ற பாருங்கடா. இதுக்கு பேசாம கொஞ்சம் பொறுமையா இருந்தே விளாண்டுருக்கலாமோ. சரி, இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா இல்லடா. போய் வேலையாச்சும் பார்ப்போம். நீய கூட வாட தாங்கும். ஆனா நிச்சயமா நான் இந்த கோலை போடாம விட மாட்டேன். தேனிங்கெல்லாம் உஷாராயிடுச்சோ. இன்னைக்குன்னு ஒரு தேனு கூட்ட கூட காணும். ஆஹா, மஷ்ரூம் அழகா இருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். என்ன இது மண்ணு மாதிரி இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுவாது நமக்கு கிடைச்சது. கரடிக்கு மஷ்ரூம்லாம் பிடிக்காது போ. என்ன தேனியா? செல்லம், ஏய் நீ என்கிட்ட வா. ஏய் எங்க போற? தேனி, எங்க போச்சு? தேனு, நான் இதோ வந்துட்டேன். கல் இருக்குல்ல, இப்ப இதெல்லாம் அடிக்கிற பாரு. என்ன நடக்குது? திரும்பவுமா? தேனை போய் எடுக்கலாம். பட்டுச்சா இல்லையா?
திரும்ப வந்துருச்சு. என்னோட திறமை என்னங்கிறத இப்ப காட்டுறேன் பாரு. பேஸ்கெட் பாலை பத்தி ஒண்ணு விடாம வீடியோ கேம்ஸ்ல தான் கத்துக்கிட்டேன். வாடா வாடா, தோக்கறதுக்கு ரெடியா இருக்கியா? வெளியே வாங்க மைக்கேல் ஜோர்டன், வாங்க வாங்க வாங்க. பரவாயில்லடாவுக்கு இதை யாருமே பார்க்கல. ஓ, இது நல்ல புக்காச்சே. என் பேஸ்கெட் பாலு. என் செல்லா குட்டி, நீ ஒன்றும் பயப்படாத கண்ணு. நான் போய் மரத்தை வெட்டி கூறு போட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே சமத்தா இருக்கணும், சரியா? ஓகே, ஆரம்பிப்போமா? அளவா வெட்டுறது ரொம்பவே முக்கியம்யா. இரு, முதல்ல அளவு எடுத்துப்போம். நம்ம சொட்ட தலைக்கு மேல கரெக்டா இருக்குடா. எங்க போய் சொருகி இருக்கு பாடுறான். இது அந்த கரடிக சத்தமாச்சு. பால விடுறான். பாலு யாராவது காப்பாத்துங்க. யார் பெத்த புள்ளையோ யாராவது காப்பாத்துங்க. நாம தப்பிச்சிட்டோம். என்னது இது? இது மென்னு சாப்பிடுறது. அதையோட திம்ப அது ஒரு பேஸ்கெட் பால்ரா. குர்றாங்க. என்ன? திரும்பவும் நம்ம கிட்ட வந்துருச்சு. அவ்வளவுதான்டா நீ. உன்னை இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாடுறா. இதெல்லாம் எனக்கு முறுக்கு சாப்பிடுற மாதிரி. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன வர பாடுறா. லாகர்விக் எங்க உன்னால பிடிச்ச பத்தி எறா பார்க்கலாம். லாகர்விக், நீ என்ன ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்க. என்னது இது? என்ன அங்க என்னடா இருக்கு? இதோ கொடு. இப்ப பாத்தியா, இது என்னோடது. புறாத. லாகர்விக், உன்னால முடிஞ்சா வந்து எடுடா. அட சாய், யோ திமிரு பிடிச்ச கரடி, உன்னை என்ன பண்ற பாடுறா. கண்டிப்பா உன்னை சும்மா விடவே மாட்டேன்டா. நம்ம அண்ணனை கூப்பிடலாமா? நான் தான் வரலாற்றிலேயே சூப்பரான கரடி. என்கிட்ட யாராலையும் போட்டி போட முடியாது. ஏன்னா நான் பிறக்கும் போதே சாம்பியன். உன்னை சுட்டு போசிக்கு கோலா உருண்டை ஆக்குறா. வாடா. என்னடா விளாடுறியாடா நீ? உன்னை என்ன பண்றன்னு பாடுறா கரடி. வாடா வாடா, பாத்துறலாம். நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறா. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என் பொறுமையை நான் இழந்துட்டா. திமிரு பிடிச்ச கரடி, இப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன பண்றன்னு பாடுறா. என்ன? எப்படா இத பண்ண? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியடா. நான் நரசிம்மா படம் பார்த்தேன். நீ தலைகீழ நின்னாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதடா. இப்போதான் கடி வாங்குறேன். திமிரு பிடிச்ச கரடி, நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா.